சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே நாக சைத்தன்யாவோட ஒய்ஃப் சோபிதா வந்து பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா தெலுங்கு சினிமாவோட முன்னணி நடிகரா இருக்கவர் தான் நாக சைத்தன்யா. இவரோட நடிப்புல சமீபத்துல வந்து தண்டேல் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம தெலுங்கு சினிமால இவருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கோ அதே அளவுக்கு தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மத்தியிலுமே இவருக்குன்னு ஒரு வரவேற்பு இருக்கு. ஏன்னா இவரோட படங்கள் பத்தி பேசுறாங்களோ இல்லையோ இவரோட பர்சனல் லைஃப் பத்தி எல்லாருமே இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா 2017 வந்து இவர் நடிகை சமந்தாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா 2021 வந்து ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ண போறதா சோஷியல் மீடியால அறிவிச்சிருந்தாங்க. ஆனாலுமே இவங்க ரெண்டு பேரும் அந்த மேரேஜ் பண்ணிக்கிட்ட டைம் பீரியட் வந்து இவங்க தான்ப்பா எல்லாத்த விட பெஸ்ட் கப்பிள் அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே இவங்க ரெண்டு பேர்த்தையும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க திடீர்னு வந்து டைவர்ஸ் பண்ண போறதா சொன்ன விஷயம் வந்து ரசிகர்களை தாண்டி திரை பிரபலங்கள் மத்தியிலுமே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஏன் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் இப்ப வரைக்குமே யாருக்குமே தெரியாது. அதை தொடர்ந்து நாக சைத்தன்யா வந்து நடிகை சோபிதாவை காதலிச்சு போன வருஷம் டிசம்பர் மாசம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களோட கல்யாணத்தப்ப கூட சமந்தா மாதிரி ஒரு பொண்ணை போய் டைவர்ஸ் பண்ணிட்டியேப்பா அப்படின்ற மாதிரி நாக சைத்தன்யாவை இப்ப வரைக்குமே எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இவங்க ரெண்டு பேரோட மேரேஜை இன்னும் ரசிகர்கள் மத்தியில முழுசா அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில தான் நடிகை சோபிதா இப்ப பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் சோஷியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மும்பைல நடந்த ஒரு ஈவென்ட்ல வந்து நாக சைத்தன்யா சோபிதா எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுல சோபிதா வந்து ஒரு சாரி கட்டியிருப்பாங்க. அந்த சாரியை அவங்களோட வயிறு தெரியாத மாதிரி ஃபுல்லாவே கவர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட சில சாரி பிக்லாம் வந்து ரசிகர்கள் பார்த்துட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து பிரெக்னென்ட்டா தான் இருக்காங்க போல, இவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து வயிறு தெரியாதவர்களுக்கு ஃபுல்லாவே கவர் பண்ணி தான் சாரியுமே கட்டியிருக்காங்க. அந்த சாரியில பாக்குறப்பே தெரியுது இவங்க கண்டிப்பா பிரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஷயம் இப்போ வந்து ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி சோஷியல் மீடியா ஃபுல்லாவே கண்டிப்பா அவங்க பிரெக்னென்ட்டா தான் இருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி நிறைய பேர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலுமே வந்து இந்த பிரெக்னன்சி விஷயத்துக்கு வந்து நடிகர் நாக சைத்தன்யாவா இருக்கட்டும் சோபிதா சைடு இருந்தும் எந்த ஒரு விளக்கமே கொடுக்கல. அதனால அவங்களே விளக்கம் கொடுத்தாதான் வந்து இந்த விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டுமே இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.